அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மிதுன ராசினருக்கு ஜென்ம ராசியில் குரு வக்கிரம், 3 கேது, அஷ்டமத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு, 9 ராகு, 10 சனி பகவான் இருக்கிறார். நெருக்கமானவர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் தங்களுக்கு ஏற்படும். வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம். உத்தியோக மாற்றம் சிலருக்கு ஏற்படலாம். செயல்பாடுகளில் இருந்த தடைகள் விலகும். கணவன் மனைவி இடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது கவனம் வேண்டும். சகோதர வழியில் ஆதரவுகள் மேம்படும். அதிர்ஷ்டகரமான புதிய வாய்ப்புகள் மூலம் மென்மையான சூழ்நிலைகள் காணப்படலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்த மந்த நிலை மாறும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த தகவல் வரலாம். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய சந்திப்புகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படலாம். ராசியில் குரு இருந்தாலும் அவர் 7ஆம் இடத்துக்கு உரியவர் என்பதாலும் 7ஆம் இடத்தை பார்ப்பதாலும் நண்பர்களால் உதவி உண்டு. பொதுமக்கள் தொடர்பு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கருத்து வேற்றுமைகள் குறையலாம். சில சமயம் சண்டை போட்டு கொண்டாலும் சிறிது நேரத்தில் மறந்துவிடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ராசிக்கு அதிபதி புதன் அஷ்டமத்தில் 8 இருப்பதால் பெரிய தொந்தரவுகள் இருக்காது. வருமானத்துக்கு குறைவு இருக்காது. முக்கியமான கடமைகளை செய்து முடிப்பீர். சொத்து விற்பனையால் தங்களுக்கு லாபம் உண்டு. பொது வாழ்வில் கௌரவம் உண்டு. வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள். செல்வாக்கு அதிகரிக்கும். வேலையில் மேல் அதிகாரிகளால் பாராட்டப் பெறுவீர்கள். கூட்டு தொழில் சிறப்பாக நடைபெறும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புண்டு. 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். பிதிர்காரகன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் சிலருக்கு தந்தையாருடன் கருத்து வேறுபாடு வரலாம். தொழிலில் முன்னெச்சரிக்கை தேவை. சிலருக்கு சற்றும் எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் தங்களுக்கு கவனம் தேவை. ஆக மிதுன ராசியினர் கோவிலுக்கு சென்றால் புதன் பகவானை வழிபடுங்கள். மகாவிஷ்ணுவை வழிபடலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.